இப்போ நீங்கள் ஒரு பிள்ளையை காதலிக்கிறீன்னு வச்சுக்கோங்க, அது எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தோல்வி அடையுது அப்படின்னா, அதாவது உங்கள் 2 பேருக்குள்ளே பிடிச்சிக்கிறாம நீங்கள் மியூச்சுவலாக பிரிஞ்சிருக்கலாம், இல்லைனா அந்த புள்ள உங்களை வேணாம்னு சொல்லியிருக்கலாம், இல்லை அவங்க குடும்பத்தால் அந்த புள்ள உங்களை வேணாம்னு சொல்லியிருக்கலாம், எப்படியா வேணா இருக்கலாம். தோல்வி வருது அப்படின்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதை மறந்துட்டு அடுத்த வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். நீங்கள் உங்கள் உயிரையோ இல்லை அந்த புள்ள உயிரையோ எடுக்கணுன்ற தாட்டுக்கு 0.001% கூட வந்துடக்கூடாது. ஏன்னா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது, அது ஒரு தீர்வும் கிடையாது. ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் தான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடந்தது. தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அப்படின்ற அரசினர் மேல்நிலை பள்ளியில 26 வயசான ரமணி அப்படின்ற ஒரு ஆசிரியை குமார் அப்படின்ற ஒரு 28 வயசு பையன் காதலிச்சிருக்காங்க. 2 பேரும் பேசி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வரும்போது அந்த பொண்ணோட வீட்டுல போய் இந்த பையன் பேசுறான். ஆனா அந்த பொண்ணோட வீட்டுல அந்த பையனை பிடிச்சிக்கிறாங்க. அவங்க வேணாம்னு இருக்காங்க. அந்த பொண்ணையும் பாத்தீங்கன்னா அடிச்சு மைண்ட் வாஷ் பண்ணி அந்த பொண்ணை வேணாம்னு சொல்ல வச்சுட்டாங்க. முறை ட்ரை பண்ணிருக்கேன், ஆனா முடியல. அந்த பொண்ணு வேணாம்னு சொல்லிருச்சு. வேணாம்னு சொல்லி இருந்தா விட்டுட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா அந்த பையன் முட்டாள்தனமா எடுத்த முடிவுல இப்ப 2 குடும்பம் தள்ளாடி போய் இந்த லவ் விஷயத்துல வெக்ஸான அந்த பையன் அந்த பொண்ணு வேலை பார்க்குற அந்த ஸ்கூலுக்கு போய் அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் ரூம்ல இருந்து அங்க போய் ஒரு சின்ன வாக்குவாதம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவன் எடுத்துட்டு போன கத்தியால அந்த பொண்ணை குத்தி கொண்டு அந்த பையன் ஆர்கியூ பண்றதுக்குலாம் போகல, ஆல்ரெடி கத்தி எடுத்துட்டு போயிட்டேன். அந்த பொண்ணை கொல்லணும் முடிவு பண்ணி தான் போயிருந்திருக்கேன். அதுக்கு இடையில ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு, குத்தி கொண்டு. இந்த பையன் எடுத்த முட்டாத்தனமான முடிவால இப்போ ஒரு உயிரும் போச்சு, இந்த பையலோட வாழ்க்கையும் போச்சு. நான் தெரியாம தான் கேட்கிறேன், இவனுக்கு என்ன குறைச்ச, இவனுக்கு வேற பிள்ளையே கிடைக்காது. தாழ்மையோட இந்த பொம்பளை பிள்ளைய பசங்கள்ட்டலாம் ஒரு விஷயத்தை நான் கேட்டுக்கிறேன். உங்க வீட்டுல இந்த லவ்வுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டாங்க, உங்களை சேர்த்து வைக்க மாட்டாங்க அப்படின்னு லைட்டா வாட அடிச்சாலோ இல்ல உங்களால அவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு தோணுனாலோ தயவு செய்து இந்த காதல் மயிரை பண்ணி தொலையா. மீறி பண்ணி ஒரு பொண்ணு வாழ்க்கையும் இல்ல ஒரு பையலோட வாழ்க்கையும் கெடுத்து விட்டுறது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு லவ்வரா ஒருத்தவனையோ ஒருத்தவளையோ தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்து தேர்ந்தெடுங்க. குறிப்பா